இது தடம் நியூஸின் மாலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் சுபலட்சுமி சுஜீவன். முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்வசுமா கொடுப்பனவில் வாழும் அமைச்சர். தேங்காய் விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் அதிகரிப்பு. வடக்கு உள்ளிட்ட பல மாகாணங்களுக்கு இன்று மழை. மாத தொடக்கத்தில் அதிர்ச்சி அளித்த தங்கம் விலை. சிறார்களுக்கு கிடைத்த இலவச வாய்ப்பு, அரசு வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். விசா முடிந்தும் நாட்டில் இருக்கும் வெளிநாட்டவர்களை கைது செய்ய நடவடிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். அமைச்சர் வசந்த அமரசிங்க அஸ்வசும கொடுப்பனவில் தான் வாழ்கிறாரா என்ற யோசனை எழுகிறது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நந்தன குணத்திலகே தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை தனது ஃபேஸ்புக் பதிவிலேயே நந்தன குணத்திலக குறிப்பிட்டுள்ளார். அந்த பதிவில், வசந்த, உங்கள் சம்பளத்தை உங்கள் கட்சிக்கு பங்களிக்க வேண்டியிருப்பதால் நீங்கள் அஸ்வசும கொடுப்பனவில் தான் வாழ்வதாய் இருக்கக்கூடும் என்று முன்னாள் எம்பி தெரிவித்துள்ளார். முன்னாள் எம்பிக்களுக்கான ஓய்வூதியம் நிறுத்தப்படும் போது வாழ வசதி இல்லை என்றால் இலங்கையில் அஸ்வசும சமூக பாதுகாப்பு திட்டத்திற்கு முன்னால் எம்பி விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சர் சமரசிங்க தெரிவித்த கருத்துக்களே நந்தன இவ்வாறு பதிலளித்தார். இதேவேளை எம்பிக்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் எச்சரித்துள்ளது. பல ஓய்வு பெற்ற உறுப்பினர்கள் தற்போது வயோதிப நிலையில் அல்லது நோயுற்ற நிலையில் உள்ளனர். மேலும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அல்லது வணிகத்தில் ஈடுபடுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளது. தற்போதைய ஓய்வூதியம் கூட தங்கள் குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லாத நிலையில் இந்த ஓய்வூதியத்தை ரத்து செய்வது மிகவும் அநீதியானது என ஓய்வு பெற்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தேங்காய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளனர். அதன்படி சாதாரண அளவிலான தேங்காய் ஒன்றின் சில்லறை விலை 185 ரூபாய் முதல் 205 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. அத்துடன் சிறிய தேங்காய் ஒன்று 160 முதல் 190 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதேவேளை கேண்டியில் உள்ள தலதா மாளிகையில் நடைபெறும் எசல பெரஹராவிற்கு தேவையான கொப்பரையை வாங்குவதில் அதிக செலவு ஏற்பட்டுள்ளதாக தியவடன நிலைமை பிரதீப் நிலங்கதேல தெரிவித்துள்ளார். எசல பெரஹராவிற்கு 20 மெட்ரிக் டன் கொப்பரை தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த பெரஹராவின் போது 1 கிலோ கொப்பரை ரூபாய் 250 தொடக்கம் 350 ரூபாய் வரை வாங்கப்பட்டது. இருப்பினும் இந்த முறை 1 கிலோ கொப்பரை ரூபாய் 500 தொடக்கம் 600 வரையான விலையில் வாங்கப்பட்டுள்ளதாக தியவடன நிலைமை பிரதீப் நிலங்கதேல தெரிவித்துள்ளார். முன்னதாக பொருட்கள் விலை குறைப்பை எதிர்வரும் 3 வருடங்களுக்கு மேற்கொள்ள முடியாது என வீடமைப்பு பிரதியமைச்சர் டிபி ஷரத் தெரிவித்தார். இந்த நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு, வடமத்திய, உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் மேல் மிதமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழையால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைக்க தேவையான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்ற நிலையில் இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 10,13,276 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 35,750 ரூபாவாகவும் 24 கேரட் தங்க பவுன் 2,85,950 ரூபாவாகவும் 22 கேரட் தங்க கிராம் 32,780 ரூபாவாகவும் 22 கேரட் தங்க பவுன் 2,62,200 ரூபாவாகவும் 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 31,290 ரூபாவாகவும் 21 கேரட் தங்க பவுன் 2,50,250 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கலாச்சார நிதியத்திற்கு சொந்தமான திட்டங்களை பார்வையிட 18 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு இலவச அனுமதி வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. மத்திய கலாச்சார நிதிய நிர்வாக சபை இந்த முன்மொழிவை அங்கீகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உள்ளூர் சிறார்களிடையே கலாச்சார பாரம்பரியத்தின் மீதான மதிப்பை ஏற்படுத்துவதும் தேசிய பாரம்பரிய இடங்கள் குறித்து விழிப்புணர்வை அதிகரிப்பதும் இதன் முதன்மை நோக்கமாகும். இதன்படி சிகிரியா, யாபகு, தம்புள்ள உள்ளிட்ட மத்திய கலாச்சார நிதியத்திற்கு சொந்தமான 26 தொல்பொருள் மதிப்புமிக்க தளங்களை நுழைவுச்சீட்டு இன்றி உள்ளூர் சிறார்கள் பார்வையிடலாம். இதற்கு இணையாக வரையறுக்கப்பட்ட நிபந்தனைகளின் கீழ் வெளிநாட்டு சிறார்களுக்கும் இலவச நுழைவு அனுமதி வழங்கப்பட உள்ளதாக புத்த சாசன, மத மற்றும் கலாச்சார விவகார துணை அமைச்சர் ஹமகேதர திசாநாயக்க தெரிவித்தார். விசா முடிந்தும் நாட்டில் தங்கியிருந்த 219 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். அதன்படி விசா முடிந்தும் நாட்டில் இருக்கும் வெளிநாட்டவர்களை கைது செய்யவும், அவர்களின் கடவுச்சீட்டுகளை பெறுவதற்காக தவறான தகவல்கள் மற்றும் போலி ஆவணங்களை தயாரித்த நபர்கள் தொடர்பாகவும் குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறை கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதில் 23 வியட்நாமியர்கள், 2 பாகிஸ்தானியர்கள், 106 வங்கதேசத்தினர், 56 இந்தியர்கள், 4 சீனர்கள், 6 தாய்லாந்து நாட்டினர், 2 பிலிப்பைன்ஸ் நாட்டினர், 2 புருண்டி நாட்டினர், எதியோப்பியர் ஒருவர், 2 கென்யர்கள், உகாண்டா நாட்டில் ஒருவர், 1 நேபாள நாட்டினர், 3 ரஷ்யர்கள், டச்சுக்காரர் ஒருவர், 2 ஜெர்மன் நாட்டினர், 4 இஸ்ரேலியர்கள், ஆஸ்திரேலியர் ஒருவர், இத்தாலியர் ஒருவர் மற்றும் சூடானியர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை துப்பாக்கிகளை பயன்படுத்தி கொலை செய்த 241 பேர், கொலை முயற்சி மற்றும் காயப்படுத்தலுக்காக 180 பேர் மற்றும் விலங்குகளை கொன்றதற்காக 4 பேர் உட்பட 425 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.